மட்டக்களப்பு ஸ்டைல்ல பூரியும் தக்காளி சட்னியும் இஞ்சி பிளேண்டியும் கண்கண்டா கை செய்யும். தவறுக்கா தெரியுதா இல்ல எப்படி ரைட் போலாம் போ. ஓகே சின்ன சின்ன உருண்டை அப்படி எடுக்கும். அப்பளம் கிடக்குற மாதிரி இல்லையா? ஆமா அப்பளம் மாதிரி தான் இருக்குது பாக்கும்போது. அப்ப வருங்கால மச்சாளுக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்றா. என் வீட்டு தோட்டத்தில் கருவேப்பிலையை கேட்டுப்பா. வெங்காயம், வெட்டின வெங்காயம், இஞ்சி, வெட்டின இஞ்சி, அடுத்தது வெள்ளைப்பூடு, உள்ளி, செத்தல், செத்தல் மிளகா, தக்காளி, தக்காளி பழம், கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டா சரி. இஞ்சியை போடுவோமா, வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி என்ன இப்படி செய்யாதார்கள் நீங்க தாளிக்கக்குள்ள போடலாம். பெருஞ்சீரகம் ஒரு வரணும். அதே மாதிரி வறுத்து அரைச்சி வச்ச சின்ன சீரகம், சின்ன சீரகம். ஒரு பூரி, எத்தனை பூரி வேணும்? 2 பூரி போதும். சட்னி பாருங்க இப்படி கலரா இருக்குன்னு, இப்படி கலரா இருக்குன்னு பாருங்க. தக்காளி சட்னி பூரி. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு நம்ம அக்கா கையால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரியும் இஞ்சி பிளேண்டியும் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். பூரிக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு ஸ்டைலில் பூரியும் தக்காளி சட்னியும் இஞ்சி பிளேண்டியும் செம்ம காம்பினேஷன். ஸோ அக்கா கையால் இன்னைக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம அக்கா நிறைய வீடியோவில் ஆல்மோஸ்ட் வந்திருப்பாங்க. அண்ட் புதுசாக யாராச்சும் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்களா, ஸோ அதனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் யாருன்னு சொல்லி. நம்ம அக்கா என்னை அடித்து துவைச்சி பெரட்டி வளர்த்தெடுத்தது வந்து அம்மாவுக்கு அடுத்து. அம்மா காலையில் வேலைக்கு போனாங்கன்னா வந்து அதாவது இட்லி பாய்க்கிறது அதெல்லாம் நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அம்மா வந்து அதை விற்க ஊருக்குள்ளே போனாங்கன்னு சொன்னால் அக்கா தான் என்னெல்லாம் பார்க்குறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே செய்யுது. பெருமையாக சொல்கிறேன் பாரு. ஸோ வந்து அக்கா பேர் தீவா. நிறைய வீடியோவில் அக்காக்கான்னு சொல்லியிருப்பேன், நேம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ தீபா கையால் பண்ண ஃபுட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு சமையல் வீடியோ வந்து நான் நினைக்கிறேன். வீட்டை வந்து லாஸ்ட்டாக வந்து சித்திரை ஸ்பெஷலாக வந்து நம்ம தொதல் கண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் நிறைய வீடியோ பண்ணுற ஐடியா இருக்குது. அதுவும் உங்களோட சப்போர்ட்டில் தான். நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க அண்ட் வீடியோக்குள்ளே எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் வந்து அக்கா கையில் பண்ணி தரப்போறாங்க. சரி, இன்றைக்கி அக்கா கையில் பண்ணது என்னென்ன பூரி தக்காளி சட்னி இஞ்சி பிளேண்டி. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. இப்போ பண்ணி முடிஞ்சது லாஸ்ட் டைம், இனி சாப்பிட்றது மட்டும் தான். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ முழுக்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளார போகலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவை வந்து அரிச்சு என்ன செய்ய போகிறோம், பனஞ்சு வைக்கணும். வேணாம் ஏன்னா அது முன்கூட்டி பனஞ்சு வைக்கிறது அப்போ அந்த ஈஸ்ட் அப்பளம் மாதிரி. அப்போ அந்த பூரி சரி. அப்போ பொங்குறதுக்காண்டி அந்த ஈஸ்ட் நம்ம போடணுமா? அதெல்லாம் போடணும், டேஸ்டாக இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஏன் கோது வேண்டி வர மாவு அரிக்கிறோம்? ரைட். ஓகே, அதில் வந்து பார்த்துச்சுன்னா மாவு அரைச்சி வைக்கிறோம். ஸோ முன்கூட்டி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை மணி தேவை நம்ம இப்போ இப்படி செஞ்சு வைக்கணும்? எவ்வளோ டைம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்படி வச்சா இப்போ ஒரு 1:30 அப்படி இருக்கும் நினைக்கிறேன், 1 மணி அப்படி. அப்போ ஈவினிங் சாப்பாடு 4 மணிக்கு இப்போ பிளேண்டியோட குடிப்பாங்க. செய்கிறவங்க ஒரு 2 மணிக்கு ஒரு 3 நாள் இருக்கணும். அப்போ இப்போ காலையில் கூடிய நேரத்தில் சுட மாட்டேன் விடியஜாந்தில் அது கண்டுபினா கிடக்கும். வேலைக்கு போகிற அரசாங்கத்து வேலைக்கு போகிறாங்களா எத்தனை மணிக்கு கொண்டு போவாங்க? 4 மணிக்கு போவாங்க. சரி, இப்போ முதல் ப்ராசஸுக்கு வந்து தேவையானது இதுனாக்கா உப்பு, தூள் உப்பு என்ன ரைட்டு. அதோட போக தேங்காய் பூ, 2 தான் இப்போ முதல்ல தேவை படைஞ்சு வைக்கிறதுக்கு. ரைட். அப்போ அந்த ஈஸ்ட்டு அப்படி இப்படி எதுவுமே போடுறல பொங்குறதுக்கு அது ரெண்டும் போடுறது. அக்காட மல்லிப்பூ இட்லி செய்வாங்க. கண்டிப்பாக கட்டாயம் செய்வோம், ரீசெண்டாக இப்போ செய்வோம். இனி இங்கே நிற்கிற அவ்வளோ நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் அக்காவோட வந்து சமையல் வீடியோக்கள் போடும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்தால் போடுங்க, செய்ய தெரிஞ்சால் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ மகேஸ்வரம்மா இல்லைன்றதுனால அவனுண்டா எல்லா சாப்பாடும் உங்களுக்கு விதவிதமாக செய்து காட்டும். அதுவும் மச்ச சாப்பாடுன்றலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இல்லை, அவங்களே செஞ்சு அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம கை வைக்க மாட்டோம் தானே. அதில் வெஜ்ஜில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்வோம். ஓணம் வேற, ஓணம் பண்டிகை போதாக்கா தெரியுமா? ஓணம்ண்டா
தெரியாது. தெரியாது. கேரளாவில் ஓணம் போகுதா? போகும் இப்ப ஏதாவது போகும். வீடியோல சொல்றாய் சும்மா காது தூர்களா போகணும் அப்படி அப்படிலாம் இல்லை, சும்மா ஆகலை இது ஏறதுக்காக பேக்குத்து காட்டுற அப்படி தான் பேக்குத்துன்னு சொல்கிறது அப்படிதான். உப்பு தேவையான அளவு போட்டு கொடுங்க, கூட போட்டுறக்கூடாது. தேவையான அளவுண்டா அது என்ன கூட போட்டீங்கன்னா சாப்பிடலாம், வாயில வைக்கலாமா? அதாவது தேவையான அளவுண்டா எந்த அளவுக்கு தேவையான கடை நீங்க எவ்வளவு கோதுமை எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு. நம்ம இப்போ இதில் 3 சுண்டு எடுத்துருக்கேன் நான். 3 சுண்டுக்கு நான் 2 கரண்டி போட்டிருக்கிறேன். ஓகே வாயில் வைக்காம கூட தான் பார்க்காவல நீனே. சரி அப்படிலாம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டுக்கு ரஜ்வா தானே வச்சு டேஸ்ட் பார்க்குறேன். என்னவா வச்சு ரஜ்வா தான், ரஜ்வாவோட பாய் அடங்கும் அப்படின்டா. ரஜ்வாவுக்கு ஸ்பெஷலாக பாயை கொஞ்சம் அடக்குற மாதிரி நம்ம வச்சு செஞ்சு கொண்டு கொடுக்கணும். என்னவா என்னம்மா அப்படின்னா என்னவா என்ன சொல்லுங்க. இப்போ நம்ம எத்தனை 3 சுண்டு எடுத்துருக்கோம் வேணே. 3 சுண்டில் கிட்டத்தட்ட எத்தனை சுடலாம்? நான் 1 கிலோகிராம் நான் 1 கிலோகிராம் தான் வேண்டி வந்தேன். இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு விட்டு எந்த பக்குவத்துக்கு நம்ம பனைஞ்செடுக்கணும்? விட்டுற அளவுக்கா இல்லை ரொட்டி ரைட். அப்போ தெய்வனா பாட்டி அண்டைக்கு இப்படி இது சுடு தண்ணி பாய்க்கணும் இல்லையே, பச்சை தண்ணி பச்சை தண்ணி விட்டு பதமாக தேவையான அளவுக்கு பனைஞ்செடுத்தா சரியாண்ணா. அப்போ அக்காவுக்கு இந்த என்ன சரியா என்ன பானிபூரி செய்கிற ஞாபகம் இருக்கா? செஞ்சது ஞாபகம் இல்லை. பார்ப்போம் அது கிட்டத்தில். ஆமாம் பார்ப்போம், அந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் வரும் நினைக்கிறேன். பார்ப்போம் வீடியோ பார்த்து சொல்லுவாங்க. எப்படி கண்கண்டா கை செய்யும். இது அப்போ பக்கத்தில் ரஜ்ஜிவா பார்த்துட்டு இருந்தா அவற்ற கை செய்கிற ஏரியா எதுக்கு முழிச்சு திரிக்க தெரியுமா? எடுத்துக்கொண்டு 25 விளையாடுறது கிளேரிக்கு தானே கலக்கிற கிளை. இப்ப அதுக்கு பதிலாக இது அப்படி செய்யலாமா? இதா செய்யக்குள்ள பேசாம எடுத்துட்டு போய் அவங்களை செய்வார். பாம்பு செய்கிற சின்ன சின்ன உருவங்க சொல்லி விளையாடுவான். பெட்டி பார்த்து கொண்டு பவானி வீடியோல கூட பல்ல காட்டி சிரிப்பாள். ஈயனூல வேண்டா பல்லு வளர்ந்துட்டு 4 பல்லு நடுவுல இருந்த மேல 2 கீழே 2 பல்லு எல்லாம் இருந்தது. சொல்லிக்காங்கல்ல பல்லு விழுந்து அங்க கொண்டு இங்கெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வச்சு பல்லு விழுந்துட்டான். அதை கொம்பாஸ் பட்டிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தாலே மாண்டேக்கு அம்மா பல்ல போட்டு கம்படு கிட்ட நாட்டுல அவளுக்கு முளைக்கும் பசல போட்டாவோ பூக்கண்டுகளை கொண்டு குட்டி போட்டு நாட்டிக்கு பல்லு வளருமா? தூரம் எறிஞ்ச மாட்டா வளராதா? ஹைஸ்கூலுக்குள்ள எரிஞ்ச ஒண்ணு வந்து சேர்த்து சிரிச்சேலாம் ஆர்வம் வந்து ஓ இப்ப அவட ஸ்கூலுக்குள்ள அப்ப பல்லில் விளை சொன்னான் பிள்ளைய. அப்ப நான் சொன்னேன், அவங்க சொன்னா நீங்க விடுங்கம்மா எல்லாருக்கும் பல்லு விழுந்தான் பல்லு முளைக்குந்தான் அவங்க சொல்றாங்கன்னு கவலைப்படாங்க. இப்ப வந்து சொல்றாங்க அவங்களோட பள்ளியில 3 பேருக்கு விழுந்திக்கான் பல்லு. அவங்க உங்களுக்கு வரும் யோசிக்கணும் எல்லா விஷயத்திலையும். வெளி வயசுல எல்லாரும் விழுந்து முளைக்கிறதா? நம்மளுக்கெல்லாம் பல்லில் இடிச்சு விழுந்தாதான். தச்சுவாக்கு அப்படி இடிச்சு யாரும் விழுந்தா? மவி விழுத்தாட்டோம்ல 2 வேலை என்ன ரெண்டு இந்த எப்படி சொல்ற கீரியும் பாம்பு மாதிரி தான். இப்போ 2 பேரும் பிரிச்சு ஒரு ஹாஸ்டலில் விட போகிறான். விட்டாதான் வீடு கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு 4 பேரும் ஒருமிக்க வைக்கல ஒரு இடத்துல இங்கே விட்டு வீட்டில் வந்து அக்காவும் நானும் தான். பெரியண்ணா வந்து அம்மாவோட வீட்டில், சின்னண்ணா வந்து ஹாஸ்டலில். அப்போ அதெல்லாம் ஆனால் லீவு டைமில் எல்லோரும் உண்டாச்சிருந்தா சரி இந்த ரெத்த ஆரம் ஓடும். போனை கொடுத்து அதை கொடுத்து பைக்கை கொடுத்து 2 ரூபா காசு கட்டி எங்க ஊருக்குள்ள போறாங்க அண்ணன் படம் பார்க்க வீட்டை டிவி இருக்கிறேன் 2 ரூபா காசு கட்டினா படம் பார்க்க விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு டிவி இல்லையே. அதுபோக நாங்கெல்லாம் வந்து காட்டுக்கு இளநீ ஆய போயிடுவோம், குளத்துக்கு குளிக்க போயிடுவோம். அண்ணனுக்கு பிள்ளைகள் கிளம்பிட்டு போறதுக்கு கூட பயப்படுங்க போயிட்டு வருது. கூட கூட சமுதாயம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அதுவும் பைக்ல படியனுக்கு பைக் இல்லைண்டா சண்டை தூக்குள்ள வந்து போற உடுப்படுத்து கொடுக்காட்டி என்னன்னு சொன்னா தாய்மார்களே விட இருக்கு பிள்ளைகள கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறது. நீ இதை செய்யுமா நான் உனக்கு அது வாங்கித்தாரு மோட்டைக்கு வாங்கித்தாரு இதை பார்த்து சொன்னோமா அப்படிக்கு கூட பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அந்த பிள்ளை நாளைக்கும் அவங்களோட பிள்ளைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்கும். அப்ப அந்த பிள்ளை நல்லா சொல்லி வளர்க்குற பிள்ளைகள் எப்போதும் கெட்டு போகாது. என்ன பொறுத்தல நம்ம அனுபவத்துல சொல்றேன், கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற பிள்ளைகள் எப்போதும் கெட்டு போகாது. அது நல்ல வழிக்கு தான் பாருங்க.
இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம் சொல்லி கொடுத்து வளவிடுதோ இவங்க கஷ்டம் தெரியாம வளர்றாங்களோ. நான் சொல்லி வளர்க்குறேன், ஒத்தனை சொல்லி வளர்க்குறேன். நான் எங்களை தம்பிமார் எப்படி வளர்த்துருக்கேன் பாரு, இந்த தம்பிமார் எப்படி அடிச்சுக்கண்டு பாருங்க. ஆனா நாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன ஒரு நாங்க இருக்கக்குள்ள படிக்கிறது உதவி செய்ய ஒத்தரையும் இல்லை. படிக்க ஆசை, அங்க போக ஆசை, ஆனா உதவி செய்ய ஒத்தரையும் இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லாம் இருக்கு, மாமாமார் வாக்கானுகள், அப்பா வாக்காரு, நாங்க வாக்குவோம், எல்லாரும் வாக்காங்க. படிங்க, நாளைக்கு படிப்பு தான் உங்களுக்கு சோறு போடும். அதை யோசிக்க சொல்றேன். என்ன நான் சொன்னேன்னா இந்த அவையிட்ட சொல்லியிருக்கேன், அப்பாவுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, நம்மளோட எனக்கு அப்பா இல்ல. எவ்வளவு கஷ்டத்துல அப்பாவை நம்ம வளர்ந்தவர். அவ அப்பா இவங்களோட அப்பா அண்ணா நம்ம ஈரத்துல இருந்து செத்துட்டாரு. இவருக்கும் சொந்த ஒத்தரிக்கல. பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவும் வந்து இங்க பழம் ஹாஸ்டல், எங்கட ஒரு ஹாஸ்டல். எங்க நான் சொல்றேன், இந்த தம்பி மாதிரி நீங்க அடிக்கலதான். இப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்கிறது கேட்டா இவ நான் பிரிச்சு பார்க்கல. உங்களோட தம்பி எனக்கு பிள்ளைகள் தான். நான் அதே வளர்த்தேன். அவருக்கு அடிக்கல, நான் சொல்லல ஏசுவேன். நான் ஏசுவேன், நான் அடுத்தவனை ஏச விட மாட்டேன், அடிக்க விட மாட்டேன். அது மாதிரி தான் ஒரு எந்த தம்பி மாதிரி நான் அடிப்பேன், ஏசுவேன். நான் அடுத்தவங்களை பேசி அடிக்கவே விட மாட்டேன். நான் கவலைப்படுறேன். நீங்க வீடியோவில் கமெண்ட் பண்றல அப்ப நான் கவலைப்படுறேன்னா நம்மளோட புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்ந்து கமெண்ட் பண்றேன். அவன் நல்ல வழியில வந்திருந்தான்னா நான் அப்படி கமெண்ட் பண்ண மாட்டான். அவன் யோசிப்பான், இதே ஊரா இருந்தா அவன் யோசிப்பான், என்னண்டா அது கஷ்டப்பட்டு வளர்ந்தது நல்லா இருக்கணும். அதனால நல்ல கஷ்டப்பட்டவன் நல்லா இருக்கணும். பாடுபட்டவன் இப்போதும் கஷ்டப்பட்டவனா இருக்கக்கூடாது. அவன் முன்னுக்கு வரணும். கஷ்டப்பட்ட அவன் போட்டி புறாம இருக்கக்கூடாது. அவங்க மூட்டை கிடக்க வேண்டியதுனால போட்டி புறாம விடக்கூடாது. நம்மளோட ஊரப்படி அக்கா நம்ம ஊர்ல இல்ல, நிறைய ஊர்ல இருக்கு. அல்ல அது உண்மைதான். அதாவது நான் கொஞ்ச நாளா அதை புறாம இருக்க கூடாது. அவன் கார் வாங்கினா நம்ம அதுக்கு மேல பாஸ் வாங்கி நம்ம முன்னோர் ரெண்டும் இருக்கணும். ஆனா போட்டி இருக்க கூடாது, புறாமையும் இருக்க கூடாது. எங்க அக்கா எவ்வளவு அட்வைஸ் எல்லாம் பண்றான்னு அடிபட்டு மேல வந்திருக்கேன் நாங்க. அது எப்படியான உயரத்துக்கு வளர்ந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். பட்டதை நினைச்சு கலைக்கணும். சில நிறைய பேருக்கு கதைக்கிற வழக்கம் இல்லை. அப்ப நான் அப்படி வந்து இப்படி வாழ்ந்து அப்படி வாழ்ந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் மனசுக்கு நினைச்சு கொள்வேன். பட்டத்தை நினைச்சு கதைக்கணும். கொஞ்ச நாளா கார் வச்சிருந்ததுக்குலாம் இந்த பட்டை அதான் இருக்கும்போது இந்த சனத்தோட ஒவ்வொரு பேச்சும் திட்டும் அது உண்மையில எதுவுமே இல்லாம எப்படி இருக்கிறதுனால சனஞ்சன தெரியுமா, அது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அதில் நல்லா இருக்கணுமாப்பா, பாவமாப்பா என்று சொல்ல சில சொல்லுச்சு. இவன் போய் கஷ்டப்பட்டவன் இவனுக்கு எங்க இருந்து இது வந்தடப்பா. அவன் கஷ்டப்படுறதாவும் தெரியல. வெயில்ல போய் மழையில செஞ்சு இவ்வளவு வீடியோ எடுத்து எங்களுக்கு தெரியும். எங்களை தம்பி கஷ்டப்படுற எங்களுக்கு தெரியும். அக்கம் வைக்கிற சனத்து தெரியும். மற்றவனுக்கு தெரியாதா நீ? அவன் கமெண்ட் பண்ணுவான். நான் யோசிக்கிறேன், நான் குளறேன் நான் மனதுக்குள்ள. தம்பி கஷ்டப்பட்டு அங்கோட இங்கோட வீடியோ அதை எடுக்கான் இதை எடுக்காண்டு கலைக்கானு. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இறைவனுக்கு கடவுள் தான் தெரியும். நாங்க தெரியல. நாங்க அண்டை கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அதை தெரியாம கமெண்ட் பண்றான். எனக்கு மன வருத்தம் மாதிரி. அவனுக்கு தேவையா என்ன வந்து சந்தி நான் கொடுக்க அவனுக்கு விளக்கம். எனக்கு அவளை எனக்கு அப்படி செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டவன் உழைக்கான். ஏதோ அவனுக்கு இன்னைக்கு பேர் வச்சு நம்ம ரோட்ல காசு கிடைக்கு குறைக்கிட்டு வரான்னு அவனுக்கு கஷ்டப்படுறவங்க ஒண்ணு பேர் வச்சு உழைக்கிற காசு தான் நினைக்கும். அதே மாதிரி தான் அப்படி செஞ்ச வழி தான் தம்பியாங்கிற காசு நிலை நிற்கிது. என் தம்பி மாதிரி 2 பேரும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டு போகணும். எல்லாரும் படிச்சவனுக்கு தான். அத்தானு 2 தம்பி இந்த வழியில போய் அதுக்கப்புறம் நாங்க முன்னோர்னேன். யாருமே வந்து பார்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி பாருங்களா, இங்கே வேலை நடக்குது. இங்கே மாமன் கேரளான்னு சொல்ல அந்த பக்கம் மருமகனும் இங்கே வேறு டிவி பாடுபடுது. சாப்பிட்டு டிவி வருது. சாப்பிட முடிஞ்சு வேலை நடக்குது. நாங்கள் காமிச்சிட்டோம். இவ்வளோதான் வேலைகள். சரி இப்படியே வைக்கிறதானா? உருண்டை உருண்டையா பிடிக்கணுமா? அப்ப இப்படி மொத்தமா பின்னத்துல சின்ன சின்னதா எடுக்கணுமா? என்ன செய்வோம்? சட்னி செய்வோமா? ஆமா சட்னி செய்வோம். ஆமா சாம்பார் பூரிக்கு வந்து இதெல்லாம் செய்வாங்க. என்ன அண்ணா பிரச்சுட்டி அண்ணாச்சி கூட என்ன சொல்லுவான், கிழங்குல செய்வாங்க. என்ன சொல்றது, மரவள்ளி கிழங்குலையா? சாரி, மரவள்ளி கிழங்குல இல்ல, உருளைக்கிழங்குல செய்யறது. என்ன பூரியும் சாம்பார். சாம்பார் இல்ல, ஓகே. ஓகே ஓகே ஃபினிஷ். ஸோ இனி அடுத்தது வந்து நம்ம அடுப்பில் வச்சு பொரிச்செடுக்கிறது தான். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? தாமரக்குளத்துக்கு. அதற்கு முன்னால் இப்போ தாமரக்குளம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அதோட உண்மையான பேரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணான் குளம். அதாவது வந்து இது வந்து முன்னர் காலத்தில், அந்த காலத்தில் வந்து
அந்த உடுப்பு துவைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ வந்து அவங்க உடுப்பு துவைச்ச குளம் இது வந்து. அதுக்கு பிறகு வந்து குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ளே தான் அந்த தாமரைகள் வந்து இதுக்குள்ளே வளர்ந்துச்சு. அதனால் இது வந்து இதை பண்ணாங்குளம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹோஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நம்மளோட வீடு பக்கத்துலேயே தான். ஸோ பூரி வந்து நம்ம சுட்டு எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வயலுக்குள்ள தான். நிறைய பேர் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து தேடி தேடி வந்து தாமரையில் அந்த தாமரையில் அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த தாமரை பூவெல்லாம் பறிக்கிறதுக்காண்டி நிறைய பேர் நிறைய இடங்கள்லேருந்து வருவாங்க. இப்போ நாங்கள் தாமரை இலையை வெட்டி எடுப்போம். நல்ல தாமரை இலையா பார்த்து. பவா கேமரா அப்படிங்க பவா. பவா தான் இப்போ எங்கள்கிட்ட பவா தான் வீடியோ எடுக்கிறாவா. வீடியோவில் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் சொல்லுங்களா. நம சிவாய. தண்ணி பவா. அடடே. இதுக்குள்ளே அந்த அதிகமாக தண்ணி வருமானா தான் வந்து இதுக்குள்ளே வந்து முதல்ல இருக்கும். இப்போ வந்து முதல்ல இல்லை. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு, மழை இல்லை தானே. ஸோ அதனால் அம்மா ஐயா நம சிவாய. இது எல்லா இலையிலையும் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கு. ஐயோ ரைட். இதுதான் வந்து தாமரைக்காய். இல்லை தாமரைக்காய் இருக்கா பார்த்துருமா. தாமரைக்காய் அங்கே இருக்கு. கச்சிவாக்கு தாமரைக்காய் வேணுமா? தாமரைக்காய் பிடிக்கிட்டு வரேன். அம்மா தாமரைக்காய் கச்சிவாக்கு தரேன். எப்படி தாமரைக்காய் தெரியுதா? வீடியோ பாருவோ தெரியுதா? ஓகே கச்சிவாக்கு நாங்க இப்படி பிள்ளைய எப்படி ரைட். போகலாம் போ. ஓகே பிடிங்கியாச்சு. தாமரைக்காவும் பறித்து கொடுத்தாச்சு. காட்டு உடச்சி காட்டு. ஒன்று உடச்சி சாப்பிட்டு காட்டுவோ. உங்களுக்கு நிறைய பேருக்கு தாமரைக்காண்டா என்னென்னு தெரியாமல் இருக்குமில்ல, அதுக்காக வேண்டி. அக்காவுக்கு தாமரைக்காய் வேணுமா? பவா தாமரைக்காய் வந்திருக்கா. நிறைய பேர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க நேற்று. இப்போ இன்னைக்கு காலையில் பிடிங்கிட்டு போனவங்க. இல்லை நான் பறித்து கொடுத்தேன். கட்டு அதுக்குள்ளே அந்த உள்ள ஒரு வெள்ளையா விதை இருக்கும், அதுதான் சாப்பிடுவோம். அந்த வெள்ளைக்குள்ளே இன்னொரு க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, அது பித்தம்னு சொல்லுவோம். கொடு ஒன்று கொடு பாப்பா, மாமாவுக்கு ஒன்று கொடு. இல்லை அது கசக்கும். கசக்கு இல்லையா? அது காட்டணும். இல்லை உடைக்கிறத காட்டணும் ரெண்டா. அதுதான் இதுக்குள்ளே வந்து பித்தம் இருக்கும். இந்த பச்சை உள்ளே உடைச்சா அதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடணும். அவ்வளோ சத்து. பார்க்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ என்ன ப்ரொசஸ் அக்கா? முதல் சின்ன உருண்டையா பிடிச்சி எடுக்கும் அளவுக்கு பண்ணுறதுக்கோ. அது என்ன தண்ணியா? தண்ணியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து 3 சுண்டு மாவு என்ன 3 சுண்டு மாவுல கிட்டத்தட்ட எத்தனை இருக்க போகிறோம்? வட்டுவோம் அந்த பட்டன் வச்சு வட்டுவோம். பட்டன் வட்டி எடுக்கணும். ஸோ கட்டிங் போட்டு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊசல்? இல்லை தேங்காய் ஊசல் தேவையில்ல. பூரிக்கு பிளட்டர் தட்டு இருக்கி நம்மகிட்ட இல்லை. அது செய்கிறேன். இப்போ இது இப்போ பொங்குமா? இப்போ போடுவேன் பொங்குதாண்டு பார்ப்பேன். இதில் பொங்குனா கொலை போடணுமே, அதுக்கு தாங்க.
பார் ரவுண்டா. வேற கத்தி ம் கத்திரிக்கு கத்தி எனக்கு தேவையா வளைச்சி கீறிட்டு ஈஸியாக சீரியஸான முறையாக அரைக்க விடும். ம் ரைட்டு சாப்பிடுங்க பாய் சாப்பிடுங்க. அது அந்த வட்டமா இருக்கிறது வந்து இரும்புல தட்டையா இருக்க மாட்டா வச்சு அமர்த்தி விட்டா வெட்டி போடும். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அதால கத்தியால தான் வெட்டணும். அப்படியேலாம் சரி கத்தி வேலை இல்லை ரைட். என்ன சுடாமலே பொங்கிது போல இருக்குள்ள மூடி பதஞ்சிருக்கு அந்த மூடி. இப்படி செஞ்சா கொஞ்சம் கூட செய்யலாம்ல எடுக்க என்ன அளவுக்கு அளவுக்கு எடுத்தா செஞ்சுட்டு ஒரு பொரிச்சு எடுத்தா சரி. செய்கிறத காட்டிட்டு வந்தானே. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் இருக்குமாக்கா நம்ம இதை வச்சு? நம்ம 3 மணி கிழமை இடிக்கும் பிள்ளை நினைக்கிறேன். 3:30-4 மணி கிழமை இருக்கு என்ன போட்டு நம்ம 2 மணி போடக்கூடாது. 2 மணி இல்லை, நான் லஞ்ச் டைமுக்கு முன்னாடி இல்லை, 1 மணிக்கு முன்னாடி 1:30க்கு முன்னாடி நினைக்கிறேன் போட்டுதோமா. ஆமாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணோன்னா இனி அடுப்பை கொளுத்தி எடுத்துட்டு அதை அதாவது பூரியை பொரிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்து சம்பல் இடிக்க வேண்டிய வேலை இருக்கும். இடிக்கிறதா அரைக்கிறதா? சட்னி அரைக்கிறேன். சட்னி அப்போ அதை அரைக்கிறது தான், அதை அப்புறமா காண்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாமே வந்து பிடிச்சாச்சு. கடைசி சின்ன பூரி குட்டிக்கு பொண்ணு குட்டி மிஞ்சினதில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, வட்டமாக வெட்டி வச்சு. சரி மூடி விடுங்க. இப்போ புள்ளியார கும்பிட்டுத்தோ வேலையை தொடங்குவோம். வா ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு அடுப்பை மூட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நம்மளோட வேலை அடுப்பை மூட்டுற மட்டும்தான். சரி அவங்களோட வேலை தான். அளவை பார்த்து நீங்கள் தான் கூட்டி குறைக்கணுமா? அம்மா கூட்டி கொடு. அம்மாவுக்கு சரியா கூட்டி வச்சுடுறேன். கடுமையாக ஹீட் ஆகணும். காற்று தானே காற்று விடாது. ஹீட் ஆகலை. புள்ளியில மூடி வைக்கிறேன். எண்ணெயை விடுங்க. என்ன ஹீட் ஆகணும் வேணும். ஹீட் ஆகிட்டா கை வச்சு பாருங்க. நீ கையை வெய். உனக்கு நல்லா இருந்தா அந்த கையை சரியா நீ முதல்ல சூடு வாங்கு. அதுக்கப்புறம் இதை செய்யறேன். மாவி இங்கே வந்து கையை விட்டு பாடுறா. அவன் சுடு தண்ணிக்குள்ளே கையை விடுவான். ஏடா பூரி நான் சும்மாவா விடுவான்? வாடா டேய். தண்ணிக்குள்ள கையை விட்டவன் இதுக்குள்ள வருவான். ரைட். ஹீட்டாகலைன்னா கூட ஆகலைண்ணே அந்த பொங்கி பொங்குது. அப்போ உடனே புரட்டி உடனே செஞ்சா அப்படி பொங்காதா? பேப்பரை வச்சு தான் வந்து போடணும். அப்போ தான் வந்து எண்ணெய் ஒட்டாது. எப்படி சத்தம் கேட்குது? இது கிடக்கல எப்படி தெரியும் வியாபம்? அப்பளம் கிடக்குற மாதிரி இல்லையா? ஆமாம் அப்பளம் மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. பூரி என்ன இப்படி சொல்கிறது? ஆனால் பொரிஞ்சு முடியாதான் தெரியும் அது பூரின்ட்டு. இல்லை அந்த அப்படி அப்பளம் உடம்புது. அதை அமர்த்தி விடுங்க காஜி. அமர்த்தி விடுங்க. எங்கடா பார்த்து நம்மளவனே அம்மா சொல்லி தந்தது. அம்மா மகேஸ்வரி இருந்து போட்டா நம்ம அமர்த்தி பிடிக்கும். அமர்த்தி பிடிச்சா நான் மறந்துட்டேன் அது சொல்றதுக்கு. இது மகேஸ்வரி அம்மா சொல்லி தந்த டெக்னிக் தான் இது. போட்டுட்டு நம்ம அமர்த்தி பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன செய்யறதா பானிபூரி செய்யறதுக்கும்
போட்டுட்டு அமர்த்தி ஏற்றி விடணும். ஞாயிற்றுக்கிழமை வடிவா அது நீங்கள் பூரி செய்கிறீங்கன்னா டெக்னிக் சொல்லி தர வேண்டியா இருக்கு. பரவாயில்ல. மனுஷியா பார்த்தீங்களா, அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அப்ப வருங்கால மச்சாளுக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்றா. வருங்கால மச்சாளுக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்றா. ஒத்துக்கிறாப்பா. அந்த கடவுளே. அமர்த்திடு அமர்த்திடு அமர்த்தி வந்துடுங்க. நல்லா நல்லா வந்துங்க, பயப்படாங்க. அமர்த்தி பிடிங்க வச்சு. அமர்த்தி வந்து பிடிக்க தான் அந்த பொங்கும். பயப்படக்கூடாது. குஞ்சு புள்ளையல் மாதிரி வளர்ப்புறேன். அப்ப செஞ்சிருங்களேன், மாமா செஞ்சு விடுங்களேன். இருந்தாங்களே என்ன இதை கொஞ்சம் குறைக்கணுமோ? வந்துருச்சு அப்படின்ற குறைச்சிடும். கூட இருந்தால் கொஞ்சம் குறைப்போம். வீட்டு கூட இருந்தால் குறைச்சிடும். கணக்கு குறைக்க சொல்ல கொஞ்சம் அப்படின்னா நல்லா போட்டுட்டு நல்லா அமர்த்தி பிடிங்க. நல்லா அமர்த்தி பிடிங்க. என்ன பழைய கோவங்கள் இருக்கோ? இல்லே, நூந்திருச்சு போல இருக்கு. மாவி லைட்டர் எடுத்துக்கு தாங்க. அப்போ சரி தூக்கியோ? அப்போ தூக்குறது நல்லதான் போல இருக்கு. வைங்க வைங்க வைங்க, பிரச்சனை. ரைட். அமர்த்தி பிடிக்கல. அமர்த்தலைன்னா மெல்லிசா இருக்கும் அப்படி. கடைசி இறக்கியாச்சு. ரைட்டு. கறிவேப்பிலை நோண்டி தருவோம். ஓகே, இனி சட்னி அரைக்கிற வேலை தான் இருக்கு. ஓகே, எங்களோட வீட்டு தோட்டத்திலே வந்து நாங்கள் கறிவேப்பிலை வீட்டு தோட்டம் நம்மளோட வீட்டை மட்டும் தான் காய்ச்சி இந்த அளவு தாண்டி வளர மாட்டேங்குது. பெரிய ஒரு வளவு இருக்குன்னு சொன்னா இன்னொரு அதுதான் பெரிய தோட்டம் செஞ்சிருப்பாரு. வேண்டாம் வேண்டாம் பிறலாம் வேண்டாம். பீச்சரில் வயசு எடுக்குதானே. என் வீட்டு தோட்டத்தில் கறிவேப்பிலையை கேட்டுப்பார். அம்மா இல்ல இல்ல போய் 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 போய்யா போய் சொல்றான். நம்பாதீங்க. கீரை போட்டிருக்கோம். தண்ணி சின்ன கீரை போட்டுரு. கோழி எல்லாம் வந்துருச்சு போல. பாதி இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உடனே நாங்க கடையில வந்து விட்டே வந்து. ஆனா எல்லா மட்டும் பெருசா வளருதக்கா. நம்ம வீட்டு மட்டும் தான் இப்படி இருக்கு. நம்மள ஆக்களுக்கு கொண்டாடி அது கருவேப்பிலையும் கொண்டாடி அது நிறைய திறனுமா. அதுக்காக தாயுது இந்த கருவேப்பிலை. வங்காள பாத்தீங்கன்னு சொன்னா வெண்டி அதெல்லாம் நாங்க சமைச்சோம். நான் வந்தோடனே எனக்கு சமைச்சு தந்தாங்க. அது கொத்தவரை, இந்த இதுல இருந்து கொத்தவரை. இதை பாத்தீங்கன்னு சொன்னா ரம்புட்டான். நேற்று நாங்க மாதுளை பழம் நீ இல்ல, நாங்க ஆஞ்சி சாப்பிட்டோம். காலையில ஒரு 4 பருப்பு கொடுத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா? மிச்சம் இருந்தாண்டு நீ இல்ல, வீட்டுல இல்லாதவங்க இல்ல. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முதல் வீட்டு ரொம்ப பெருசா இருந்தா இப்ப சின்னதா இருக்கு. கோழி சாப்பிடுது. ரைட். ஓகே, கழுவுவோம் என்ன? ஓகே, என்னென்ன இருக்கு காண்பீங்க? வெங்காயம், வெட்டின வெங்காயம், இஞ்சி, வெட்டின இஞ்சி, அடுத்தது வெள்ளை பூடு, உள்ளி, செத்தல் மிளகாய், தக்காளி பழம், கறிவேப்பிலை. அவ்வளவுதான். ஸோ எத்தனை பொருள்? 2, 4, 6 தான் மொத்தம். அதாவது அப்ப அந்த சீரகம் எல்லாம் இருக்கு. நான் இதேக்குள்ள போடுவேன். அடுப்பை மூட்டவா அப்ப? ஓகே ஓகே, அப்ப இதை எடுங்க, நான் அடுப்பை மூட்டேன். ஓகே, அப்ப ஒவ்வொன்றா இறக்குங்க. சரியா? பெஸ்ட்டு. இஞ்சியை போடுவோமா? பச்சை வாடை போகணும். அதை வதக்கிட்டு வெள்ளை பூண்டை அடுப்பு அதில் அளவு தெரியாததால தான் கீழே கருகுது. அது வச்சு வெள்ளைப்பூடு என்று சொல்லுவோம், உள்ளின்னு சொல்லுவோம், வெங்காயம்னு சொல்லுவோம். ஆதி காலத்துல சொல்லி வந்து எல்லாரும் வெள்ளைப்பூடு சொல்லுவாங்க. வெள்ளைப்பூண்டு பழச மறக்க கூடாது. வெள்ளைப்பூடு உள்ளி என்று சொல்லி அது அங்கால சொல்றவங்க. அதில் சொல்லி இப்படி பழகிட்டு எங்கட பக்கம் காமகாமன்ற வாழிக்கும். சீரகம் அடுத்து வந்தாச்சு. எங்கட பக்கம் வெள்ளைப்பூடுன்னு சொல்லி பழகிட்டு. ஆனால் அங்கே வந்தோடனே யாழ்ப்பாண பக்கம் வந்தோடனே உள்ளின்னு சொல்லி உள்ளிலண்டா வாயில வருது. இது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமா? அது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மணக்குது. சீரகம் அரைச்சு
இது இல்லை இது மணக்குது தாளிக்கிறது மணக்குதா? இது என்ன கலர் கருகிற மாதிரி வரணுமா? ஓ ஓகே. தக்காளி என்ன தக்காளி சட்னின்றதால நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட தக்காளி சட்னி தான் அரைக்கிறோம். ஏன்னா இட்லிக்கெலாம் வந்து தக்காளி சட்னி தான். எங்கள்கிட்ட விட்டு அம்மிக்கல்லும் இருக்குது. அம்மிலையும் அரைக்கிறது நல்லது, ஈஸி தான். பட்டு பிளெண்டரில் அரைக்க போகிறேன். நான் இப்போ அவசர வேலையாக கொஞ்சம் வேகமாக போகணுன்றதால. எதில் அம்மிலையா? ஓகே. அப்போ அம்மா வந்து அடுத்தது பாச்சோறும் செய்து கட்டச்சம்பளம் வந்து சட்னியாக வந்து உங்களுக்கு அம்மிக்கல்ல அரைச்சி தரப்போகிறாங்களா? ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக யார் இருக்கலாம் அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது வந்து சில கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவானி அம்மா கையால் வந்து உங்களுக்கு சட்னியும் கிரிபத்துன்னு சொல்லுவோம் சிங்களத்தில், தமிழில் வந்து பாச்சோறு. இப்போ வந்து கடை கையால் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலரை பாருங்கள். பொன்னிறத்துக்கு மாறு பொன்னிறத்துக்கு அப்படி அந்த கலர் வந்து அந்த கருகுன மாதிரி ஒரு கலர் வரும். அந்த கலர் வந்ததுக்கப்புறமா தான் ஓகே வெந்திரிச்சு அப்படி சொல்லி நம்ம இறக்குவோம். கேப்பையிலேயே சீதம் இதெல்லாம் போடலாம்னு சொல்லி இது நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். எப்படி வறுத்து அரைச்சி வச்சிருக்கீங்களா? அது என்ன பெருஞ்சிருக்கும்? இளஞ்சுள்ள இது பெருஞ்சீதம், இது சின்ன சீதம். ரெண்டுமே அப்படி தான். ஓ அது வந்து அதுக்கு தான் நான் தாளிக்கிறதுக்குள்ளே போடல. அப்படி செய்யாதாக்கள் நீங்கள் தாளிக்கக்குள்ளே போடலாம். ஓகே ஓகே. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து வீட்டே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால பிளெண்டரில் அப்போ அதுக்குள்ளே வந்து போடுவாங்க. இதுக்குள்ளே போட்டால் வந்து அதுக்கு சின்ன பெண்ணமாக போயிருக்கும், அதனால் போடலாம். ஓகே. இப்போதான் இப்போ அது முருகை பொரிக்கணும் வேணா? ஓ இந்த ஊதுக்கு பார்த்தீங்களா? கருவேப்பிலை போட்டா சரி. இந்த அடைச்சி எடுத்துட்டாங்களா கிட்ட? அடைச்சி எல்லாத்தையும் பார்க்கணும். ஓனிடுங்க. அடுப்பு குறைச்சி விட்டுறலாம் போல. ஓனி ரெண்டாக்கு இருக்கும். ஓனியா? ஓகே. இனி அடுப்போட விலையும் முடிச்சுது. வெங்காயம் வெங்காயமா கொச்சிக்கா அந்த மிளகா எல்லாம் மணக்குது. ஓகே. என்ன கொடுப்புறம்? பெருஞ்சீதமா? பெருஞ்சீதம் ஒரு வரண்டு. இது வறுத்து அரைச்சி வச்சது என்ன? ஓகே. வறுத்து அரைச்சி வச்ச பெருஞ்சீரகம், அதே மாதிரி வறுத்து அரைச்சி வச்ச சின்ன சீரகம். வேறு பாருங்க அப்படின்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இல்லை, வேறு வேறையாக தான் இருக்குது. அடுத்தது உப்பு தூள் உப்பு. ஓகே. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கூட சாப்பிட்டா மூளை கரையும். நம சிவாய். அதை ஒன்று குறையத்தை போட்டு அரைச்சி தரும். சும்மாவே நம்மளுக்கு நிறைய மூளை. ரைட்டு. புளி வந்து இதுக்கு என்ன புளி சேர்க்கறது? இது புளியம்பழம் பழப்புளி ஊற வச்சு பழப்புளி. அப்போ இது தேசி புளி சேர்க்க மாட்டாங்களா? தேசி புளி சேர்க்கலாம். டேஸ்ட் அரைக்க தானே பழப்புளி டேஸ்ட் அரைக்கும். சட்னி அரைக்க போகிறோம். சட்னி அரைக்க போகிறோம். ரைட். பிளெண்டர்லேயே அரைச்சிட போகிறோம். தள்ளிருந்து கொடு. தப்போ கருப்பட்டுருச்சா? தண்ணி விட்டு தேங்காய் பூ போட்டு அரைக்கணும். நிறைய தேங்காய் பூ போட்டு அரைச்சா சரி என்ன? தேங்காய் பூ தண்ணி விடணுமா? சாம்பாருக்கு தான் அடிக்கிட்டு, சட்னிக்கு தண்ணி விட தண்ணி வேணும். மணக்குது நல்லா. வந்து விட்டாச்சு. அதை காட்டலை சொன்னால் நாங்கள் டீஸை இதுக்கு ஷோகேஸுக்குள்ள அந்த இடத்துல ஒரு கேப்லாம் கவுத்தி விட்டா
முடிஞ்சுதா? ரைட், ஓகே. செம்ம கலரில் இருக்கு பாரு. இனி என்ன இஞ்சி பிளேண்டி ஒன்று போட்டால் சரி. இஞ்சி பிளேண்ட் போடணும் வேணா. காம்பினேஷனே வந்து பார்த்தீங்க சொன்னால் இஞ்சி பிளேண்டி தான். ஸோ அப்படி இருக்கும். தம்பி ரவிக்கு சாப்பிட மாட்டான். மெஷுவாய் ஆமாம். நான் இப்போ பழைய விடையும் கூட சாப்பிட்றேன் இல்லையே. சாப்பிட்றோம் இல்லையா? அது சரி. இந்த நம்பர் போதும். அழகு. ரைட்டு. இப்போ அக்கா கையால், உங்கள் பொண்ணான கையால் வைங்க. ஒரு பூரி. எத்தனை பூரி வேணும்? 2 பூரி போதும். எதண்டே தெரிய மாட்டேங்குது. அதில் எதண்டே தெரிய மாட்டேங்குது. சட்னி பாருங்க இப்படி கலராக இருக்குன்னு. இப்படி கலராக இருக்குன்னு பாருங்க. கூட சாப்பிட்றாது. ஏன் மராட்டி இப்போ ஊரில் தானே இன்னைக்கு அடிக்கடி ஓடி வருவேன். நான் வழியில் எங்கே வரலாம் அடிக்கடி ஓடி வருவேன். ஸோ பார்த்தீங்க சொன்னால் கலரை பாருங்க எப்படி கலருன்னு சொல்லி. தக்காளி சட்னி பூரி இருக்கு. சரியா? அல்லது ஒரு ஆளு தான் தீர்த்து போடுறேன். 2 பறந்துது. நமஸ்தே. என்ன சொல்கிறாங்க, வீட்டில் 2 சகோதரங்கள் போயிட்டாங்க. வயசு வந்து அவங்கவுங்க இடத்துக்கு கூட்ட விட்டு பறந்துட்டாங்க. அதனால சொல்கிறாங்க ஒரு ஆளை தீர்த்து போடுறதுன்ட்டு. நம்மளுக்கும் வயசு வந்து கொண்டு இருக்காது. என்ன செய்யறோம், பிறந்தா ஒவ்வொன்றும் செட்டில் ஆகி போகுது. கூட்டை விட்டு ஒரு கூட்டுக்குள்ள நிறைய இருந்துக்கு ஒவ்வொன்னா பிரிஞ்சு போயிடுது. கடைசியில் நான் மட்டும் தான் மிஞ்சுவோம்ல. அது சரியா பிறலாம் சன்னியாசி ஆனாண்டா எப்போ கூட அம்மா இருப்பாவும் எல்லாரும் வளர்ச்சிருக்கிறேன். அது முதல் நிலாச்சோறு சாப்பிட்ற அடுத்து அவரா கொடி இருந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூட்டு குடும்பம். இப்ப கூட்டு குடும்பம் 2 குடும்பம் 2 பேர் தான் இருக்கிறோம். இப்ப என்ன பண்ணுவோம், சொந்தங்களை சம்பாதிச்சு வந்திருக்காங்க. வந்தா அவங்களோட வாழ்க்கையை துணையை தேடத்தா நீ வேணும். எப்பயும் வச்சுக்க சின்ன வருத்தம் அவ்வளவுதான். போ அது சரியாயிடும். அப்ப நான் சன்னியாசி ஆனாண்டா இப்ப இருப்பேன். நீ அப்படியா தேவையில்ல. நீ கடைக்குட்டி, நீ ஒன்னதான் தூக்கி வளர்த்த கூட. பக்கத்துல எடுக்குனா தெரியறான் குளிக்கிறதுக்கு அங்கே இங்கெல்லாம். ஓகே. இஞ்சி பிளேண்டி நன்றி. ஒரு இஞ்சி பிளேண்டி குடிப்போம். களைச்சி போயிட்டேன். சுட மழை பெஞ்சா இன்னும் நல்லா இருக்கு மகாஜி. மழை பெய்யுற டைமில் இப்படி சுட செய்து சுட இஞ்சி பிளேண்டி. அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னோவில் இருந்த போகலாம் வந்து பயங்கர மழை பெஞ்சாங்க. ஆனால் நான் வந்து இங்கே மழை இல்லை. இப்போ இந்த மழை டைமுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமே. கூல் வாட்டர் பக்கத்தில் போத்தில் பார்த்து பயப்படாங்க. அது வேண்டி அது தண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி போட்டு வைக்கிறது. அருமை. நல்லா இருக்கா சாப்பாடு? அவங்ககிட்ட கேட்குறேன், என்னட்ட கேட்கணும். நல்லா இருக்குது சாப்பாடு. இதே மாதிரி இனிமேல் உங்களுக்கு நிறைய சாப்பாடு பண்ணி காண்பிக்கிற ஐடியா இருக்குது. சாம்பார் என்ன சுரக்காய் சாம்பார் வைக்கணும். பண்ணுவீங்க உங்களோட கொமாண்டோ வச்சு என்னென்ன பண்ணி காண்பிக்கணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி. பிட்டெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த சோளமாக பிட்டு செய்ய மாட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டுவோம். இப்போ நான் சோளம் வேண்டி வந்து சோளம் விதை வேண்டி வந்தேன்னா ஏதோ பிள்ளையாவது செஞ்சிருந்தா பார்த்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தீபாக்காவுக்கு அதே மாதிரி செய்வேன். கண்டிப்பா. ஓகே. ஸோ நம்ம தீபாக்காவோட பூரி அண்ட் தக்காளி சட்னி அண்ட் இஞ்சி பிளேண்டி எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாரி. உங்களுக்கு வேணும்னா நேராக வாங்க, அக்கா கையால் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, அப்படி பாய் சொல்லுங்க. ஓகே, பாய்.